ரீதாட் ப்ராசஸ் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீதாட் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரீதாட் கிளாஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரீதாட்டோட ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரீதாட் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அவங்களே ஃபுல்லாக என்சான் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க என்ன சமைச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கவங்க அதை சமைச்சு எடுத்து வருவாங்க. இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி சம்பல் செஞ்சு எடுத்து வந்திருக்காரு. ஸோ இந்த கோழி சம்பல் இப்படி வந்து ஃபீலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபீலிங் பவுச்சில் போட்டோடனே கரெக்டாக அந்த சோறும் பாய்ச்சி போட்டோம்னா தான் அப்புறம் சைட்லலாம் அந்த சம்பல் ஒட்டாது. ஸோ கரெக்டாக அது வந்து நம்ம போட்டுட்டு காற்றுலாம் இல்லாமல் வெளியாக்கிட்டு கரெக்டாக அந்த சீலர் மிஷினில் வச்சிட்டோம்னா அது அழகாக, ஏன்னா சீலர் வந்து கரெக்டாக பண்ணும். கொஞ்சம் காற்று இருந்துச்சுன்னா ஒழுங்கா பண்ணலன்னா அந்த பவுச் கட்டு சாப்பாடு கட்டு போயிடும். ஸோ கரெக்டாக வச்சிங்கன்னா அது அழகாக சீல் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீதாட் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து ஃபீலிங், சீலிங் அண்ட் ரீதாட். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராசஸ். ஸோ அடுத்தது ரீதாட்.